بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றுகிற முஸ்லிம் சமுதாயத்தில் மதுஹபுகளின் பெயரால் பலதரப்பட்ட கூறுகளாக பிரிந்து கிடக்கிற நாம் அந்த மதுஹபுகளில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை ஒரு மதுஹபிற்கும் இன்னொரு மதுஹபிற்கும் இடையிலே உண்டாகியிருக்கிற கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகளை, மார்க்கத்தின் பெயரால் ஒன்றிலே ஹலால் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இன்னொரு மதுஹபிலே ஹராம் என்று சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் சரி என்று நியாயப்படுத்துவதற்காக நம்முடைய ஆளும் பெருமக்கள் மத்தியிலே சில வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மதரசாக்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே பிரபலமான ஒரு சொல் வழக்கு ஒன்று உண்டு. இஹ்திலாஃபுல் ஐம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா. இமாம்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடு இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஒரு அருட்குறை என்று சொல்வார்கள். இமாம்களுக்கு மத்தியிலே ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், இவங்க அந்த இமாம்களுக்கும் மதுஹபிற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த இமாம்களின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த முரண்பாடு, கருத்து வேறுபாடு இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிற அருட்கொடை என்று சொல்லப்படுகிறது. என்ன அருட்கொடையாம்? ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், ஒரு பொருளை சாப்பிட விரும்புகிறோம். நான் ஏற்றிருக்கிற அந்த மதுஹபிலே அது ஹராம் என்று சொல்லப்பட்டால் உடனடியாக இன்னொரு மதுஹபிற்கு தாவி சென்று அதை நாம் ஹலாலாக்கி கொள்ள முடியும். ஹலாலுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு மதுஹபில் ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கும், அதே கருத்து இன்னொன்றிலே ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது நமக்கு நன்மையாக போய்விடுகிறது. இது அருள். நாம் விரும்பியதை எல்லாம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இமாம்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடு என்று ஒரு சொல் வழக்கு ஒன்று மதரசாக்களில் பயிலக்கூடிய ஆலிம்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் உண்டு. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இவ்வாறு கருத்து வேறுபாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது, அது நன்மை என்றும் சொல்லிக்கொண்டு வரப்படுகிறது. நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கத்திலே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற மார்க்கத்தில் இப்படி கருத்து வேறுபாடுகளுக்கு வாசல்களை இறைவன் திறந்து வைத்திருக்கிறானா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனையும் திருத்தூதரின் போதனைகளையும் சத்திய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எந்த இடத்திலும் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கான வாசலை இஸ்லாம் திறந்து வைக்கவே இல்லை. இரண்டு கருத்துக்கு வழியில்லாத வகையிலே ஒரே இறைவன் சொல்கிறான், ஒரே தூதர் வழிகாட்டுகிறார். அதில் எவ்வாறு இரண்டு கருத்துக்கு இடம் இருக்க முடியும் என்று ஆணித்தரமாக வாதாடுகிற அளவிற்கு அந்த வாசல்களை எல்லாம் அடைத்து ஒரே சிந்தனை, ஒரே வழிபாடு, ஒரே கொள்கை, ஒரே நேர்கோட்டிலே பயணிக்கக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் அமைத்திருக்கிறான் என்பதை நாம் ஆய்ந்து உணர்ந்து புரிந்து கொள்ள முடிகிறது. கருத்து வேறுபாடுகள் எதனால் ஏற்படுகிறது என்று நாம் ஒரு காரணங்களை பட்டியலிட்டால் அந்த காரணங்கள் அனைத்தும் இஸ்லாத்திலே அடைபெற்றிருப்பதை பார்க்கலாம். எதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும்? பொதுவாகவே ஒரு வார்த்தை, ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். சொல்லப்படுகிற செய்தி தப்பும் தவறுமான செய்தியாக இருந்தால் அதை கேட்டு பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படும். சில பேர் என்ன சொல்வார்கள்? சொல்லிவிட்டார்கள், செய்து விடுவோம் என்று செய்வார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள்? இல்லை, சொன்ன செய்தி தவறாக இருக்கிறது, தப்பான செய்தியை நாம் இவ்வாறு பின்பற்றுவது பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கிறது, அதை செயல்படுத்துவதனால் நமக்கு கேடு ஏற்படுகிறது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொன்னார் என்பதற்காக நாம் செய்ய வேண்டுமா என்று இன்னொரு கருத்து உருவாகும். ஒரு பக்கத்திலே அவருக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்து உருவாகும், இன்னொரு புறத்திலே அது தவறாக இருக்கிறது, எனவே கட்டுப்பட தேவையில்லை என்ற ஒரு கருத்து, முரண்பாடு உருவாகும். தவறுகள் இருந்தால் முரண்பாடு, கருத்து வேறுபாடு ஏற்படுவது இயல்பு. இஸ்லாத்திலே திருமறை குர்ஆனிலே தவறுகள் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்லுகிற பொழுது லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. இந்த திருக்குர்ஆனுக்கு முன்னும் சரி பின்னும் சரி அதிலே எந்த தவறும் வராது, எந்த தவறுகளுக்கும் இடமில்லாத வகையில் தான் திருமறை குர்ஆனை நான் அமைத்து தந்திருக்கிறேன். இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது குர்ஆனன் அரபியன் கைர தி இவஜின் லஅல்லஹும் யத்தகூன். அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக வேண்டி கோணல் இல்லாத, வளைவுகள் இல்லாத திருமறை குர்ஆனை அரபி மொழியிலே நாம் வழங்கி இருக்கிறோம். அரபி மொழியிலே வழங்கப்பட்டிருக்கிற இந்த திருமறை குர்ஆன் எந்த கோணலையும் நீங்கள் காண முடியாது,
எந்த கோளாறுகளையும் நீங்கள் காண முடியாது, எந்த வளைவுகளையும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த தவறுகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஒரு சவாலாகவே திருமறை குர்ஆன் உலகத்திற்கு முன்வைக்கிறது. யாரும் இதுவரைக்கும் அதிலே குற்றம் கண்டதில்லை. அதில் இந்த வார்த்தை தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சட்டத்திட்டம் அந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியது, நாம் வாழ்கிற இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று சொல்லி ஒரே ஒரு தவறை திருமறை குர்ஆன் இறக்கி வரப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்த எந்த மனிதராவது சுட்டிக்காட்டி இருக்கிறாரா, சுட்டிக்காட்ட முடியுமா என்றால் அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத வகையில் தவறுகளின் வாசலை இறைவன் அடைத்து விட்டார். எனவே அந்த முரண்பாடுகளுக்கான வாசல் அங்கே அடைபட்டு போகிறது. அது மட்டுமில்லாமல் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி முரண்பட்ட செய்திகளை சொன்னார். முதலிலே ஒன்றை சரி என்றும் பிறகு ஒன்றை தவறு என்றும் இவ்வாறு முரண்பட்டு தகவல்களை தந்தால் கேட்டு பின்பற்றுகிறவர்களிடத்திலே முரண்பாடுகள் உருவாகும். ஒரு இடத்துல சரின்னு சொல்லப்பட்டிருக்குதுல, ஆகையினால் அதை நான் பின்பற்றுகிறேன் என்று ஒரு சொல்வார்கள். இன்னொரு இடத்திலே தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஆகையினால் நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்வார்கள். இவ்வாறு முரண்பட்ட செய்திகள் திருமறை குர்ஆனிலே இருந்தால் கருத்து வேறுபாடுகளுக்கு நியாயம் கற்பிக்க முடியும். திருமறை குர்ஆனிலே முரண்பாடுகள் உண்டா? அல்லாஹ் இந்த திருமறையை பற்றி சொல்லுகிற பொழுது அது இறைவனுடைய வேதம்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாலும் வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதிலே அதிகமான கருத்து வேறுபாடுகளை கண்டிருப்பார்கள், இதில் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இதில் எந்த முரண்பாடும் இல்லை. அதுதான் இறைவனாகிய நான் சொன்னேன் என்பதற்கு ஆதாரம். அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இது என்பதற்கு இறைவன் எடுத்து வைக்கிற மிக முக்கியமான ஆதாரம். யார் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் சரி, எத்தனை பெரிய அறிஞர்கள் கூட்டம் சேர்ந்து எழுதி இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருந்தாலும் சரி, அதிலே சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஏனெனில் மனிதன் என்பவன் மறதியாளர், மறந்துவிட்டு சில செய்திகளை எழுதி விடுவான். மனிதன் என்பவன் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய பண்பிலே கவனிக்க வேண்டிய சில காரியங்களை, சில செய்திகளை கவனிக்காமல் அவன் முரண்பட்டு விடுவான். ஆனால் அல்லாஹ் அவருக்கு மறதி இல்லை, அல்லாஹ் அவருக்கு டென்ஷன் இல்லை, அவருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய பண்புகள் இல்லை. எனவே இறைவன் முரண்படுவதற்கு வாய்ப்பில்லை. என்னிடத்தில் முரண்பாடே கிடையாது. இந்த திருமறை குர்ஆனிலே நீங்கள் முரண்பாட்டை காணவே முடியாது என்று சொல்கிறார். முரண்படாத ஒரு செய்தியில் எப்படி இரண்டு கருத்துக்கு இடம் இருக்க முடியும்? அந்த கோணத்தில் பார்த்தாலும் இரண்டு கருத்துக்கு இஸ்லாத்தில் வாய்ப்பில்லை என்று தெள்ள தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று சில நேரங்களில் மொழி ஒரு செய்தியை சொல்லுகிறோம், சொல்லக்கூடிய அந்த சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி அது ஒரு தவறான மொழியாக, புரிந்து கொள்ள முடியாத ஒரு மொழியாக, மக்களுடைய பழக்கத்திலே இல்லாத ஒரு மொழியாக இருந்தாலும் அங்கே கருத்து வேறுபாடு ஏற்படும். சரியா புரிஞ்சு இது என்ன மொழிப்பா என்னன்னு தெரியலையே, அரைகுறையாத்தான் படிச்சிருக்கிறோம், நமக்கு விளங்க மாட்டேங்குத, இது புழக்கத்திலே இல்லையே என்று சொன்னால் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா படிச்சு அவர்களுடைய இஷ்டத்திற்கு தகுந்தார் போன்று அர்த்தம் கற்பித்துக் கொண்டு இது எனக்கு இவ்வாறு விளங்குகிறது, உனக்கு அப்படி விளங்கினா விளங்கிட்டு போயிட்டு சொல்லலாம். திருமறை குர்ஆனப்படி மொழியிலே ஒரு தவறான மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறதா, உலகத்திலே பயன்பாடு இல்லாத ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கிறதா, உலகம் முழுவதிலும் வியாபித்திருக்கிற ஒரு மொழி, எல்லா பகுதியிலும் உலகத்திலே எந்த மொழிக்கும் கொடுக்க முடியாது கேரண்டியை அரபி மொழிக்கு கொடுக்க முடியும். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் பெரும்பாலும் அந்த மொழி பேசக்கூடியவர்கள், பிறப்பிலே அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் அந்த மொழியை பேசிக் கொண்டிருப்பார்கள். அது அல்லாதவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக, உபயோகங்களுக்காக, வேலை உத்தியோகங்களுக்காகத்தான் வேறு மொழிகளை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிற அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் அதனால் வியாபார நோக்கம் இல்லாதவர்களும், அதனால் தங்களுடைய தொழில் துறைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாதவர்கள் கூட அரபி மொழியை உலகம் முழுவதிலும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொன்னார், இந்த திருமறை குர்ஆனை தெளிவான அரபி மொழியிலே நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஹாதா லிசானுன் அரபியும் முபீன், இது தெளிவான அரபி மொழியிலே இருக்கிறது. இதுல அறகுறையான அரபி மொழி இல்ல, உலகம் முழுவதும் இருக்குது. வேறு சில மதங்கள் இருக்கிறது, அவர்களிடத்தில் சில வேதங்கள் இருக்கிறது. அந்த வேதங்களை பார்த்தால் அது ஒரு மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஆனால் அந்த மொழி உலகத்திலே நடப்பிலே இருக்காது. நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்திலே நமக்கு அருகிலே வாழக்கூடிய எத்தனை மதத்தவர்கள் அவர்கள் தங்களது கைகளில் வைத்திருக்கக்கூடிய வேதங்களுக்கான மூல மொழிகள் இன்றைக்கு உலகத்திலே இல்லை. கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஹீப்ரு மொழியிலே இறக்கப்பட்ட அவர்களுடைய வேதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஹீப்ரு மொழி இன்றைக்கு உலகத்தில் நடைமுறையில் இருக்கிறதா? அழிந்துவிட்ட ஒரு மொழியை கையில் வைத்துக் கொண்டு அதில் இருக்கிற ஒரு வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருத மொழி
அது ஒரு விதத்தவர்களுக்கு புனிதமான மொழியாக கருதப்படுகிறது. அவருடைய வேத புத்தகங்கள் அதிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழி உலகத்திலே பேச்சு வழக்கிலே நடைமுறையில் இருக்கிறதா, எழுத்திலே இருக்கிறது, சில பண்டிதர்களுடைய பயன்பாட்டிலே இருக்கிறது, மந்திரங்களை சொல்லக்கூடிய அந்த கோயில் பூசாரிகளுடைய வழக்கத்திலே இருக்கிறது. மக்கள் பயன்படுத்துகிற விதமாக அந்த மொழி அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044215215226. ஆனால் திருமறை குர்ஆன் லிசானுல் அரபியின் முபீன் தெளிவான அரபி மொழியிலே இதை நாம் இறக்கி இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து உணர்வதற்காக வேண்டி இந்த அரபி மொழியிலே நாம் இறக்கி இருக்கிறோம். ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக லிதுபஷ்ஷிர பிஹில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி உங்களுடைய பாஷையிலே இதை நாம் எளிதாக தந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்துல மொழியில சிக்கல் இல்லை. அப்ப முரண்பாட்டுக்கு வழி மொழி தெளிவா இருந்துச்சுன்னா லேசா புரிந்து கொள்வோம் என்று சொல்றாருங்க, நம்முடைய மூளையில் விளங்கிக் கொள்ளும். அதுக்கு இந்த கருத்து வேறுபாடு கொள்வதற்கு மொழி ஒரு காரணமாக அமைய முடியாது. இஸ்லாத்துல சில நேரங்களில் ஒரு மொழி தெரிஞ்ச மொழியா இருக்கும், பயன்பாட்டிலே உள்ள மொழியாக இருக்கும். ஆனால் அந்த மொழியிலே சொல்லப்படுகிற அந்த செய்தியினுடைய நடை உயர்வான நடையிலே புலவர்களாலும் அறிஞர்களாலும் இயற்றப்படுகிற உயர்ந்த நிலையிலே எழுதப்பட்டிருந்தால் அதை பாமர மக்கள் புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுவார்கள். மொழி நடை கடினமாக இருக்கிறது. தமிழ் மொழியிலே எத்தனை நூல்கள் இருக்கிறது. நாம சாதாரண தினப்பத்திரிகை படிக்கிறோம், வார பத்திரிகை படிக்கிறோம். அதே நேரத்தில் பழங்காலத்திலே எழுதப்பட்ட இலக்கியங்களையும் படிக்கிறோம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்து பார்க்கிறோம். உமரப்புறவனுடைய சீரா புராணத்தை படிக்கிறோம், கம்பராமாயணத்தை படிக்கிறோம், சிலப்பதிகாரத்தை படிக்கிறோம், மணிமேகலை படிக்கிற எத்தனையோ நூல்கள், இலக்கிய நூல்கள் இன்றும் தமிழகத்திலே தமிழ் மொழியிலே எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த எழுதப்பட்ட நூல்களை மிக எளிதாக ஒரு பாமர தமிழ் படித்தவன் அறிந்து கொள்ள முடியுமா? கண்டால் அறிந்து கொள்ள முடியாது, கண்டிப்பா முடியாது. ஒரு சாதாரண மொழி தமிழ் மொழி படித்திருக்கிறவர் ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண நிலையில தமிழை அறிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதனால் அந்த இலக்கிய நூல்களை படிக்க முடியும். ஆனால் படித்து உணர்ந்து விளங்கிக் கொள்ள முடியாது. சரியான கருத்து எது என்று புரிந்து கொள்ள முடியாது. படிச்சு பார்த்துட்டு அவர் ஒரு கருத்தை சொல்வார், படிக்கிறவர் வேறொரு கருத்தை விளங்கிக் கொள்வார். அப்படித்தான் இருக்கும். எத்தனையோ செய்திகளை நாம் பேருந்துகளில் பயணிக்கிறோம், பேருந்து அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க நல்ல நல்ல இலக்கிய மொழிகளை, நல்ல வார்த்தைகளை எழுதி போட்டு மக்கள் பார்த்து படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் படிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் சரியான முறையில் புரிந்து கொள்கிறோமா? யாராவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாக்கள் சொல்லிருக்கும் பட்டுங்கிற பஸ்ல உட்கார்ந்து படிச்சு பார்க்கிறோம். படிச்சு பார்த்தா இந்த காக்காங்கிறாரு, ஏதோ காக்கா பிடிக்கிறத சொல்லி கொடுக்கிறாரா வள்ளுவர்? தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்ல, ஆனா அதே ஒரு பண்டிதர் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மொழியிலே கரை கண்ட ஒருவர் என்ன சொல்ல வருகிறார்? நாய் என்றால் வாவு, காக்கை என்றால் பாதுகாத்தல் என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பிரித்து பிரித்து உள்ளர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும்.
திருமறை குர்ஆன் அப்படியா எடுக்கப்பட்டிருக்கிறது. மொழியினுடைய உச்சநிலையிலே எழுதப்படவில்லை. பாமரன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஹை ஸ்டைலில் எழுதப்படவில்லை. படித்தவரும் புரிந்து கொள்ள முடியும், பாமரர்களும் புரிந்து கொள்ள முடியும் என்ற எளிய நிலையில் எழுதப்பட்டிருக்க வழங்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆன் கண்டிப்பாக அந்த மொழியினுடைய நடையை காரணம் காட்டி அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதே போன்று அந்த மொழி தெளிவாக இருந்தாலும் எளிய நடையாக இருந்தாலும் தெளிவாக சொல்லவில்லை என்றால் மொழி நல்ல மொழிதான், பழக்கத்தில் இருக்கிற மொழிதான், அதனுடைய நடையும் ஒரு பாவன நடைதான், பாவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நடைதான். ஆனால் அதை சொல்லக்கூடிய விதத்திலே தெளிவுபடுத்தக்கூடிய பண்புகள் இல்லை என்று சொன்னால் சாதாரண நம்ம கூட பல பேர் பேசுவாங்க, நம்ம பேசுற மாதிரி சாதாரண தமிழ்ல பேசுவாங்க. நல்ல பேசி முடிச்ச பிறகு சரி இப்ப என்னப்பா சொல்ல வர சொல்லுங்க, அவ்வளவு நேரம் சொல்லியிருக்க விளங்கவே நடக்கும். அவன நமக்கு புரிந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருப்பாரு. ஆனால் என்ன சொன்னாலும் புரியல. 10 நிமிஷம் பொறுமை இருக்கிறார், முடிச்சுட்டு நிப்பாட்டி நில்லு, என்ன சொல்ல சொல்லு, இப்ப என்னதான் சொல்ல வர்ற சொல்லுமோ. காரணம் என்ன, மொழி எளிமையாக இருந்தாலும் பயன்பாட்டிலே உள்ள மொழியாக இருந்தாலும் அவரால் அதை தெளிவுபட சொல்ல முடியவில்லை, தெளிவுபடுத்தி தர இயலவில்லை. அதனால் கேட்கிறவர் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதிலே முரண்பாடு ஏற்படுகிறது, கருத்துக்கோளாறு ஏற்படுகிறது என்று சொல்லலாம். திருமறை குர்ஆன் நல்ல மொழியில இறக்கி, இலகிய நடையிலே இறக்கி, எளிய நடையிலே இறக்கி அது தெளிவுபடுத்த முடியாமல் தவிக்கிறதா? திருக்குர்ஆன் தன்னை பற்றி சொல்கிறது, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இந்த திருமறை குர்ஆனை விளங்குவதற்கு லேசாக நாம் ஆக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர், சிந்திப்போருண்டா, விளங்குவோருண்டா? இன்னும் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம், இதெல்லாம் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆன். ஓ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த நேர்வழியையும் தெள்ளத் தெளிவாக காட்டக்கூடியது. வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடியது. லேசா மூடலா விட்டுட்டு போகல, அறகுறையா விளக்கிட்டு போகல, நீனா சிந்திச்சுக்கே உங்க மண்டையில விளக்கத்தை கொடுத்துட்டு போகல, என்ன உண்டுங்கிற தெளிவா சொல்லியாச்சு. நல்ல பிரீஃபா விளக்கம், இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஓ பையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியையும் மிக தெள்ள தெளிவாக அறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் என்று சொல்லி குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் திருமறை குர்ஆன் அது அவருடைய மொழி நடையினால் கருத்து வேறுபாடு வர முடியாது, அந்த மொழியினால் கருத்து வேறுபாடு வர முடியாது, முரண்பாடு என்று சொல்லி கருத்து வேறுபாடு வர முடியாது, தவறுகள் இருக்கிறது என்று சொல்லி கருத்து வேறுபாடு வர முடியாது. இன்னும் சில யோசித்து பார்த்தால் இன்னும் சில வழிகள் கருத்து வேறுபாட்டிற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? சொல்லப்பட்டது நல்ல மொழியில ரொம்ப எளிமையா தெளிவா புரியுற மாதிரி சொல்லி பாதியை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அது நீ எப்படி வேணுமோ பாத்துக்க. ஏதாவது ஒரு கடையை நாம ஒருத்தருக்கு வச்சு கொடுப்போம், அவர் சில சந்தேகங்களை கேட்பார், இப்படி வியாபாரம் பண்ண அப்படி செய்ய இப்படி செய்யணும், சின்ன சின்ன மேட்டரா தூக்கிட்டு வருவார். இதே எனக்கு பண்றது, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கப்பா, நீனே பாத்துக்க, தெரியாதா இது பார்த்தா உங்களுக்கு புரியாதா, இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கவா கொடுக்க வேண்டாமா, பார்த்துக்க நீனே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்க என்று சொல்லி நாம் அவருக்கே தள்ளி விடுவோம். அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்திகளை சொல்ல வேண்டிய செய்திகளை தெளிவா சொல்லி முடித்து விட்டு இறுதியில சில செய்திகளை சொல்லாமல் நீங்களாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், நீங்களாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்களாக இதில் ஒரு தீர்வை கண்டுகொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டால் அப்படி அந்த நேரத்திலும் கருத்து வேறுபாடு அல்லாஹ் சிந்திக்க சொல்றாங்கள, நான் என் மூளைக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிறேன், எனக்கு ஒரு கருத்து வருகிறது, நீ உன்னுடைய மூளைக்கு தகுந்த மாதிரி சிந்தி, அது உனக்கு ஒரு கருத்து வரும், உன் பிள்ளை நீ ஃபாலோ பண்ணி, என் பிள்ளை நான் ஃபாலோ பண்றேன், அன்றை நான் சொல்லுவது நான் செய்யறேன், இன்னும் நான் சொல்லுவது நீ செய்ய, அவங்க வீட்டுல போவோம். கருத்து வேறுபாடுக்கு வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் அப்படி ஒரு வாசலை திறந்திருக்கிறானா? ஆலியார் போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது அரஃபா திடலிலே கூடி நின்ற மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், முழுசாக்கியாச்சு, எதுவும் கேப் இல்லை, எதுவும் பாக்கி இல்லை. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன்.
வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே உங்களுக்கான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டு என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கி வைக்கிறார். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என்ன சொல்லுகிறார்? முடிஞ்சு போச்சு, டோட்டல் இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ ஒண்ணு சேர்க்க தேவையில்லை, உன் இஷ்டத்துக்கு நீ யோசிக்க தேவையில்லை. ஃபுல்லுனா ஃபுல். அல்லாஹ் சொல்ற ஃபுல்லுக்கும் மனுஷன் சொல்ற ஃபுல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும். மனிதர்கள் ஃபுல்லுமோ ஒரு டம்ளர் டீ கொண்டு வருவார், கொண்டு வந்தா என்னப்பா இப்படி முழு ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிற, குறைச்சு கொண்டு வாமோ. ஆனா அந்த டம்ளரே இடம் கிடக்கும், கூட 2 சொட்டு ஊத்துற இடம் இருக்கும். ஒருத்தர் டம்ளர்ல டீயை கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவான், நிரம்ப கொண்டு வருவான், கொஞ்சம் இடம் கிடக்கும். ஆனா வாங்குறவர் சொல்லுவாரு, இப்படி நினைச்சு கொண்டு வந்திருக்கிறிய, கொண்டு போய் குறைச்சிட்டு வாம்பார். இது மாதிரி அல்லாஹ் சொல்லல, முக்கால் டம்ளர் வச்சு முக்கால் அடிக்க டம்ளர் வச்சுக்கிட்டு முழுசாயிடுச்சுன்னு சொல்லல. அல்லாஹ் முழுமை என்றால் அதுல ஒரு சொட்டு கூட உள்ள போக முடியாது. ஒரு சுட்டுல ஒரு சொட்டு துளியில லட்சம் பங்கு வச்சு அந்த லட்சத்துல ஒரு பங்கத்துக்கு அதற்குள்ளே நீங்கள் நுழை நினைத்தாலும் அது உள்ள நுழையாது. ஃபுல் கம்ப்ளீட் சீல் வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு, முழுமையாக தந்தாச்சு. நீனாக யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை, நீயாக முடிவெடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நீயாக சிந்தித்து செயல்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் இங்கே சொல்லப்பட்டு விட்டது, அவை அனைத்தும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் ஃபுல்லா முழுமைப்படுத்தி தந்து விட்டதற்கு பிறகு அதுல நான் ஒரு கருத்து கொள்வதற்கு எங்கே இடம்பாடு? அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், ஒமா கானலி மூமினின் பலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். ஒமா கானலி மூமினின் பலா மூமினத், எந்த மூமினான ஆணாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் ஒரு தீர்ப்பளித்து விட்டால் அந்த விஷயத்தில் மாற்று கருத்து கொள்வதற்கு, சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த மூமினுக்கும் அருகதை கிடையாது, உரிமை கிடையாது. நான் சொல்லிதான் முடிஞ்சு போச்சு. அதுல நீயாக சிந்திச்சு ஒரு கருத்து சொல்றதற்கு வேலை கிடையவே கிடையாது என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். பிறகு எப்படி இமாம்களுடைய கருத்து வேறுபாடு சமுதாயத்துக்கு நன்மையா இருக்கும்? கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, இல்லாத கருத்து வேறுபாடு எப்படி இந்த உம்மத்திற்கு நன்மை பயக்கும்? கூடாத ஒரு கருத்து வேறுபாட்டுக்கு இடமில்லை, அவருடைய வாசல் அடைக்கப்படுகிறது. அதை இன்னொரு கோணத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். சொல்லக்கூடிய இறைவன் மிக தெளிவாக சொல்லி இருந்தாலும், புரிகின்ற விதமாக சொல்லி இருந்தாலும், முழுமையாக சொல்லி தந்திருந்தாலும், அதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் தவறித்திருந்தால் அப்பவும் கருத்து வேறுபாடு. அல்லாஹ் கரெக்டா சொல்லிவிட்டார், நமக்கு சொல்லக்கூடிய தூதர் தவறித்திருந்தால் அந்த நேரத்திலேயும் மாற்று கருத்து கொள்வதற்கு, மக்கள் கருத்து வேறுபாடு கொள்வதற்கு வாசல் திறக்கப்படும். அப்படி ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ் முழுமையாக சொன்ன ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் மறதி என்ற பண்பவர்களுக்கு உண்டு. அவங்க மறந்து சொல்லியிருந்தா, அவங்க ஏதாவது சொல்ல வேண்டிய தகவலை அல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்லாமல் விட்டிருந்தால் தப்பு வந்திருக்குமா இல்லையா? கருத்து வேறுபாடு இருக்குமா இல்லையா? அப்படி ஏதாவது சொல்ல செஞ்சிருக்கிறாங்களா? திருக்குர்ஆன் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிறது, நுக்ரி ஊக்க ஃபலா தன்சா, நபியே உமக்கு நாம் ஓதி காட்டுகிறோம், ஃபலா தன்சா, அதை நீர் மறக்க மாட்டீர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆன் ஒளி வடிவத்துல தானே இறங்குச்சு, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி உள்ளத்துல இறக்குவாங்க. ஜிப்ரீல் வந்து ஓதுறாங்க, ஓடும்போது ரசூலுல்லாஹ்க்கு என்ன பயம்? ஓதிக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் திரும்ப திரும்ப சொல்ல நாக்கு போட்டு அசைஞ்சு ஓடுவாங்க. ஏன்னா மறந்துச்சுன்னா என்ன பண்றது என்று பயந்து ஒன்று ஓடுவார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, உமது நாவை
இதற்கான அவசரப்பட்டு நீர் அசைக்காதீர். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓத வைப்பதும் உண்மை வச்சு ஓத வைக்கிறதும் அது என் மீது உள்ள கடமை. நான் செஞ்சிருவேன், நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஐயோ மறந்துடுவோம் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீர் மறக்க மாட்டீர், அதை உள்ளத்தில் ஆழமா பதிய வச்சிருவோம் என்று திருமலை குர்ஆனில் நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சான்றளித்து விட்டார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்கள், அதனால் ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது என்று சொல்வதற்கான வாசலும் அடைபட்டு போய்விட்டது. அல்லது ஒருவே நபிகள் நாயகம் அல்லாஹ் தெளிவா சொல்லியிருந்தாலும் மறதி இல்லாமல் அவர்களை சொல்லக்கூடிய பண்பு இருந்தாலும், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலகக்கூடிய பண்பு இருந்தால், கேட்கறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுங்கிற மாதிரி உலர்வாங்க சில பேரு. உலகல் கூறுகிறவராகவோ அல்லது புத்தி மேகனித்த ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, சொன்னா கரெக்டா திரும்ப சொல்லிடுறாரு. ஆனாலும் பைத்தியக்காரராக நம்ப முடியுமா? பக்கத்துல டீ கடை உட்கார்ந்து இருக்கோம், நல்ல பேசி கொடுக்காரு, வாங்கனே நல்லா இருக்கலாம், எந்த ஊரு எங்க இருந்து வந்திய எல்லா விவரமும் கேட்டு முடிச்சுட்டு சடக்குன்னு காலை பிடிச்சி கடிச்சிட்டு ஓடுனாலும் எழுதுக்காங்க. பைத்தியம் மூலமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் புறம்போமே. அது மாதிரி அவர் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில பைத்தியம் உளறல் புத்தி வேதனித்தவர் எந்த நிலையில் இருந்தால் சொன்ன செய்தி தப்பான செய்தியா போயிடும். அதுல சந்தேகம் வந்துடும், அதுல கருத்து வேறுபாடு வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்படிப்பட்ட தவறுகள் இருந்ததா? திருமலை குர்ஆன் அவர்களை பற்றி சொல்கிறது, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நபியே, உமது இறைவனின் அருளால் நீர் பைத்தியக்காரர் இல்லை. அந்த சமுதாயத்தை சொல்லிச்சு ரசூலுல்லாஹ். அவர் நல்லவர் தான், பைத்தியம் முடிச்சிருச்சு. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். உமது இறைவனின் அருளால் நீர் பைத்தியக்காரர் இல்லை. ஒமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன். இன்னொரு இடத்துல உங்களுடைய தோழர் அவர் பைத்தியக்காரர் இல்லை. ரொம்ப தெளிவானவங்க. எந்த அளவுக்கு ஒரு தீர்த்துவி ஜவாமி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வார்த்தைகளின் மொத்தத்தை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். வார்த்தைகளின் மொத்தம் என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை சொன்னாலும் மத்திர சுருக்கமா சொல்லலாம், அது உள்ள இருந்து 1000 செய்திகள் விளங்கலாம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுக்கு தெரிச்ச மாதிரி ரொம்ப தெளிவா சந்தேகத்துக்கு இடமில்லாம மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் புரிதலுக்கு கோளாறு வராத வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய பண்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட பண்புகளை வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தவறிழைத்திருப்பார்களா? அவர்களிடமிருந்து தப்பான செய்தி வந்திருக்குமா? அல்லது ஒருவேளை அல்லாஹ் சொன்னதும் வாங்கி சொல்றது அத்தோட சேர்த்து கைச்சரக்கை சேர்த்து போடுறது வச்சுக்குவோம், அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சத்தை ஃபிட் பண்ணி சொல்றவனா இருக்காங்க. அப்படி அல்லாஹ் சொல்லாதது தெளிவாக இறைவன் சொல்லி இருக்கிற அந்த சத்தியத்திற்கு மேலாக எக்ஸ்ட்ராவான செய்திகளை புனைந்து சொல்லக்கூடியவராக இருந்தால் அப்பொழுதும் கருத்து வேறுபாடு வரும். அதுக்கு அல்லாஹ் சொல்லலாம், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மனோ இச்சைப்படி பேசுகிறவர் இல்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவருக்கு அறிவிக்கப்படுகிற வஹி செய்தியை மட்டும்தான் சொல்வார். குர்ஆன் என்ற பெயரில், இஸ்லாம் என்ற பெயரில், அல்லாஹ்வுடைய சட்டம் என்ற பெயரில் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அது அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் சொல்வார்களே தவிர அவர்களாக சொந்தமாக புனைந்து உரைத்து கையில் மடியில் கொஞ்சத்தை சேர்த்து அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போன்று
அப்படியெல்லாம் சேர்த்து பேசுகிறவர்களா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்டவர்களும் இல்லை. அந்த வாசலையும் அல்லாஹ் அழைத்து விட்டார். எந்த கோணத்தில் யோசித்து பார்த்தால், திருமலை குர்ஆனுடைய கோணத்தில் யோசித்தாலும், அல்ல எடுத்து சொன்ன திருத்தூதருடைய கோணத்தில் யோசித்தாலும், எந்த கோணத்தில் நம்முடைய ஆய்வு பார்வையை நாம் அலசவிட்டாலும் அங்கே கருத்து வேறுபாடுகளுடைய வாசல்கள் முழுக்க முழுக்க இறுக்கி சாத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, அல்லாஹ் சொல்லலாம், தூதரை பற்றி சொல்லும்போது சொல்லலாம், அல்லாஹ் யஸ்தகீ மினல் மலாயிகத்தி ருசுலன் மினன் நாஸ். அல்லாஹ் மலக்குமார்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தன்னுடைய தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். ஒரு செய்தியை சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தேர்வு கோலாக இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்களுக்கு விலைக்கு கொடுப்பதற்கான ஒரு தூதராக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார் என்றால் அவருடைய தேர்வு முறையில கோளாறு இருக்குமா? நம்முடைய தேர்விலே கோளாறு இருக்கும். ஒரு வேலைக்கு ஒருவரை அழைத்து விடுவோம், இவர் தகுதியானவர் என்று நினைத்து அழைத்து வந்திருப்போம். வந்து ஒரு 10 நாள் கடையில உட்கார வச்சு பார்த்தாலும் தெரியும், ஆனா இவன் பேச்சு தான் பெற்ற பேச்சு, ஆனா ஒன்னும் காரியத்துக்கு ஆக மாட்டான், இவனை ஆளை மாத்திர வேண்டியதா, வேலையை மாத்தி விட்டுற வேண்டியதா என்று நாம் யோசிப்போம். அல்லாஹ் அப்படி யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் இன்னல்லாஹ் தஆலா ஹகீம், அல்லாஹ் உன்னதமானவன். அவருடைய தேர்வை எந்த கோளாறும் இருக்க முடியாது. ஒருவேளை ரசூலுல்லாஹ் தப்பா சொல்லிட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தேர்விலே கை வைத்த குற்றமாகிவிடும். அல்லாஹ் தப்பா தேர்வு எடுத்தா யாரை விட்டு சொல்லணும் அவரை விட்டு சொல்லாம விவரம் கேட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டா என்கிற விதத்தில் அல்லாஹ்வின் மீது ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட தேர்வு செய்ய மாட்டான், ரொம்ப கரெக்டா தேர்வு செய்வான். அவன் எதை சொன்னானோ, எப்படி சொன்னானோ, என்ன அர்த்தத்தில் சொன்னானோ அதை அந்த விதத்தில் அந்த அர்த்தத்தில் மக்களுக்கு விலைக்கு கொடுக்கக்கூடிய பண்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இவ்வளவு தூரம் கருத்து வேறுபாடுடைய வாசல் அடைக்கப்பட்டிருந்தும் கருத்து வேறுபாடு வருகையே இல்ல சொல்லிவிட்டோம். ஆனா இருக்கு, இப்ப பேசுறாங்க அது தப்பு, இல்ல இல்ல இதுதான் ரைட்டு, தமிழ் ரைட்டு, மேடைக்கு மேலும் ஃபைட் நடக்குது. ஏன் இல்லன்னு சொல்லி இருக்கிறப்ப நடைமுறையில் இருக்கிற திருக்குறான்ல இல்லைன்றீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய போதனையில இல்லைன்றீங்க, நடப்புல பார்க்கிறோமே அதற்கு என்ன அர்த்தம்? அதையும் அல்லாஹ் விளக்குகிறார். வஆதைனாஹும் பய்யினாத்தின் மினல் அம்ர், நம்முடைய காரியங்களை மிக தெள்ளத் தெளிவாக அவர்களுக்கு நாம் வழங்கிவிட்டோம். ஃபமக்தலஃபு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம், அவர்களுக்கு தெளிவான அறிவு ஞானம் வந்ததற்கு பிறகு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? பகியம் பைனஹும், அவர்களுக்கு இடையில இருந்த பொறாமைதான் காரணம். இவனுக்கு இடையில இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற குரோதத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கருத்து வேறுபாடானதாக தவறானதாக, இல்ல இதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் லைஃப், நான் சொல்றதுதான் கரெக்ட் என்று சொல்லி இவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமையினால கருத்து வேறுபாடு மக்கள் மத்தியிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த மார்க்கத்தில் கருத்து வேறுபாட்டிற்கு இடமில்லை. யாரேனும் அதை வலியுறுத்தினால், அவ்வாறு இருப்பதாக சொன்னால் அது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பொறாமை என்று உணர்ந்து அதிலிருந்து விலகி நேரிய மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை புரிந்து நடப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தந்தருவாராக. அல்லாஹ்